அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே தீமையை தடுக்க வேண்டி இருக்கிறது. அதாவது உண்மையாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அவர் நீண்ட நேரமாக கொழும்புக்குள்ள உள்ள ஐஷால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அவர் சொல்லுகிறார், யாரை எப்படி திருமணம் முடித்து கொடுக்கிறது என்று சொல்ல இயலாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கடுமையாக பரவிக்கொண்டு போகிறது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் பாதிக்கப்படுகிறது என்றால் நமக்கு அந்த கவலை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஜமாக கவலை வர வேண்டும். இளைஞர்கள் சீரழிய போகிறார்கள். தற்கொலைகள் கேள்விப்பட போகிற அளவுக்கு அதிகமாக ஐஸ் மூலமாக கடுமையான தற்கொலைகள் வரப்போகிறது. இளைஞர்கள் நண்பர்கள் அவர்கள் இதை அடித்து பாருங்க சொல்லி கொடுக்கிறார்கள். அதே போன்று காதலன் காதலிக்கு கொடுக்கிறார். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. என்னிடம் வந்த கேள்விப்பட்ட சம்பவங்கள், என்னோட பேசின சம்பவங்கள், அவைகள் எல்லாம் விரித்து கொட்டக்கூடிய நேரம் அல்ல. என்றாலும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எங்கிருந்து தடுக்கிறது என்று சொன்னால், இளைஞர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தால் இதிலே ஒரு முதல் பகுதி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் காதுகளுக்கு கேட்டு சஜதாவிலே அவர்கள் போய் உளுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கல்புகள் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதனாலும் இன்றைக்கு கூகுளிடம் போய் கேட்கிறோம், இந்த உலகத்திலே போதை பொருளுக்கான மாஃபியா எப்படி ட்ரில்லியன் கணக்கில் உருகுதோ, அதாவது சில நாடுகளை ரன் பண்ணக்கூடியவரே இந்த போதை பொருளில் உள்ளக்கூடிய மாஃபியாக்களுடைய குழுக்கள், ஒரு நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பலமானவர்கள். இன்னொரு பக்கத்திலே அமைப்புகள் ரீதியாக உலகத்திலே கிளப் என்று இயங்குகிறார்கள். அதுவும் நீங்கள் நினைக்கக்கூடிய கொஞ்சம் பணம் இல்லை, மில்லியன் பில்லியன் டாலர்ஸ் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களை காப்பாற்றுவோம், அதாவது மனித தன்மையை கொண்டு வருவோம் என்று மேற்கத்திய நாடுகளில் இந்த இளைஞர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லியும் ஒரு அணி இருக்கிறது. அதுக்கும் அவர்கள் பல பில்லியன்கள் செலவழிக்கிறார்கள். காப்பாற்றுவோம், ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவோம், அவர்களுக்கு திரும்ப வாழ்வு கொடுப்போம், அவர்களுக்கு புரிய வைப்போம். இன்னொரு பக்கமாக இது பரவுது, இன்னொரு பக்கமாக தடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணினா, ஒரு பக்கமாக 50% வளருது, இன்னொரு பக்கமாக 10% தான் மக்கள் மாறுறாங்கண்டா, வளர்ச்சி கூட. அப்படி என்றால் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க கூட இதை தடுக்க முடியுமான்னு கேட்டா, இதுவும் இஸ்லாம் செய்த ஆச்சரியம். உலகத்தில் எந்த தலைவனுக்கும் முடியாது, எந்த விஞ்ஞானியாலும் முடியாது, எவனாலும் முடியாது, கூகுளாலும் முடியாது. இதை ஜீரோ ஆக்க முடியுமெண்டா ஒரே ஒரு தலைவர் தான், ஒரே ஒரு தலைவர். ஆயிஷா ரலியல்லாஹு அழகாக சொல்கிறார்கள், எப்ப இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து வந்துச்சோ குடம் குடமாக கொட்டினார்கள். அதை நான் பார்த்தேன். ஷஹாபாக்கள் அஸ்ஹாபுன் நபி, அரபிகளுக்கு கல்லு சாராயம் இல்லாம வாழ இயலாது. கிளைமேட் ஒரு பக்கம், அவங்க நைட் லைஃப் தான் அவங்க லைஃப். பாலைவனம் தெரியுது, கண்ணுக்கு தெரிகிற நேரம் அதுதான் இருக்குதுண்டா, அவங்க ராத்திரிக்கு நிலாவோட வாழக்கூடியவர்கள், கல்லு சாராயத்தோட கவிதை படிக்கக்கூடியவர்கள். இது அவங்க லைஃப். அந்த லைஃப் இருக்கிறவங்க இஸ்லாத்துக்குள் வந்த பிறகும் குடித்தார்கள். வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, போதையோட நிக்கிறவன் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று குர்ஆன் ஆயத்து குர்ஆன்ல இருக்குது. குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்தார்கள். இஸ்லாம் கட்டம் கட்டமாக தடுத்து விட்டு ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் தடுத்தான். ஜஸீரத்துல் ஆலம் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோனாக மாறியது. இப்படி ஒரு தலைவரை உலகத்தில் இதுக்கு பிறகு காணவே இயலாது. ஒரு தலைவர் தன் கரலை நீட்டி ரப்பு சொல்கிறான்டா, அவன் வாழ்க்கையில் விருப்பமான இந்த போதையை விடலாமா? வாப்பா சொல்லி மகன் விபச்சாரத்தை விடவில்லை, உம்மா அழுது நான் செத்துருவேன் சொல்ற நேரத்தில் கிளப்புக்கு போறதை விடாத பிள்ளைகள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ரப்பு சொன்னான் என்று சொன்ன பிறகு தன் வாழ்க்கையில் எது வாழ்க்கைன்னு நினைத்தார்களோ அந்த கல்லை தூக்கி வீசிவிட்டு அவர் இந்த பக்கம் வந்தார்கள். அவர்களுக்கு உலகம் அத்தனையும் காலில் கொட்டுது, சல்லி கொட்டிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் கொட்டிச்சு. இப்ப திரும்ப அவங்களுக்கு ஜினாக்கு போலாம், திரும்ப அவங்களுக்கு குடிச்சு பார்க்கலாம் என்ற இப்ப எல்லாம் இருக்குது. அவர்கள் தலைகளை அடுத்த பக்கம் திருப்பி கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையில் ரப்போடு ஜிக்ரோடு தன்னுடைய ரப்போடு அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்பம் அந்த கல்லில் இல்லை என்றார்கள், அந்த சாராயத்தில் இல்லை என்றார்கள். இதெல்லாம் தெரிந்தவர்கள். நான் சாராயம் குடிக்கல, எனக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியாது. குடித்த ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இதுதான் சிறந்த டேஸ்ட் அப்பா, அது இல்லை என்று சொன்னால் அப்ப புரியும் எது டேஸ்ட் என்று. குடித்த ஒரு சமுதாயம் வந்து முழு குடியை விட்டு விட்டு சொன்னார்கள், எங்களுக்கு குடி இல்லாமல் சிரிக்கலாம் என்றார்கள், எங்க மனைவியோடு அன்பாக வாழலாம் என்றார்கள், எங்களுக்கு பாசமாக நடக்கலாம் என்றார்கள், இரவில் எங்களுக்கு தூக்கம் போகும் என்றார்கள், எங்களுக்கு அதிகாலையில் எழும்பலாம் என்றார்கள், ஏழைகளை பார்க்கலாம் என்றார்கள், அனாதைகளை உதவி செய்யலாம் என்றார்கள். அவர்கள் கையிலே அல்லாஹ் துனியாவுடைய ஆட்சியை கையிலே கொடுத்தான். நீங்கள் ஆளுங்கள் அப்பா என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சாரங்கள் நடக்கிறது. இன்றைக்கு போலீசாருக்கு சொன்னால் அவசரமாக வருவார்கள். நாங்கள் இப்படி போதைப் பொருள் ஒழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் போடுறோம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், இது நல்ல பணியப்பா, நாங்களும் வாரம் என்பார்கள். அவ்வளவும் செஞ்சு ஒழிக்க முடியாமல் இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா,
உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குர்ஆன் சொல்லுது. என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டி வச்சு மறுமையில கேட்பான். அது பயங்கரமான நேரம். வெட்ட வெளியில அல்லாஹ் சன்னிதானத்தில் நிற்கிற நேரம் எல்லோரும் நிற்பார்கள். வாப்பாவை பிடிச்சி கேள்வி கேட்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த உலகத்தில் ஆரம்ப மனிதன்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அந்த அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பது கேட்கும் என்றாங்க. அதை பார்ப்பார்கள் என்றாங்க. அங்க நிப்பாட்டி கேட்கிற நேரம் வாப்பாவை நிப்பாட்டி இந்த பாவம் செஞ்சீங்களா பப்ளிக்கா கேட்கப்படும் என்றார். பிள்ளைகள் பார்ப்பார்கள், மனைவி பாப்பா, உம்மா பார்ப்பாங்க, எல்லோரும் அதை கேட்கிற நேரம் பார்ப்பார்கள். எப்படி ரப்பு கேட்பான் தெரியுமா? ஒரு அடியானுடைய செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இரக்கமுடைய அடியானோடு ரப்பு நடக்கிற விதம் கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு திரையை போடுவார். அல்லாஹ் கேட்பான், அத்த அரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகமாண்டு கேட்பான். அவன் சொல்லுவான், நஅம் யா ரப், யா அல்லாஹ் ஞாபகம் யா அல்லாஹ். அத்த அரிஃபு தம்பக்கதா, அன்றைக்கு இப்படி ஒரு நாள் இந்த பாவம் ஞாபகமாண்டு கேட்பான். ஆமா யா அல்லாஹ். எதுவும் பேச முடியாத ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி, ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்லல, திரும்ப திரும்ப அத்தஅரிஃபு தம்பக்கதா, அத்தஅரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகமா, இந்த பாவம் ஞாபகமா. அந்த அடியான் நினைப்பாடாம், நான் அழிந்து விட்டேன், நான் அழிந்து விட்டேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, ரப்பு என்னை துருவ ஆரம்பித்து விட்டான். அல்லாஹ் சொல்லுவான், துனியாவில் நீ மறைத்தாய், இப்ப நான் திரையை போட்டு உன்னை மறைக்கிறேன், அத்தனை பாவத்தை மன்னித்தேன், போ என்பானாம் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இது மறைத்து கேட்கிறவர் நிலைமை பப்ளிக்கா கேட்கிற நேரத்தில் எப்படி இருக்கும்? உங்களுடைய பிள்ளை அங்கே கொண்டு வரப்படுவார் என்று உணர்ந்தால் நீங்கள் வீட்டுக்கு போய் அவசரமா உங்க பிள்ளையை காப்பாற்ற மாட்டீங்களா? வரஅல் முஜ்ரிமூன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அதாவது வவுதிஅல் கிதாப், கிதாப் வைக்கப்படும். அந்த கிதாபில் அத்தனையும் பார்த்த உடனே லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா, எல்லாம் பாயிண்ட் நிக்கும். ஆச்சரியப்படுவார்கள், என்ன கிதாபப்பா இது, என்ன புத்தகம், வாழ்க்கையில் அணு நிமிடங்கள் அந்த புக்கில் இருக்கும். அப்பதான் எல்லா பாவிகளும் அதை வைத்து அதில் உள்ளவரை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த நேரத்திலே நரகவாதிகள் நரகத்தை பார்ப்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள் அதிலே முஆக்கிவா, அவர்கள் அதிலே விழக்கூடியவர்கள் என்று அவர்கள் உறுதியாக நினைப்பாங்க. அதுல நீங்க இருந்தா, உங்க பிள்ளை இருந்தா, நரகத்தில் தூக்கி வீசப்படுவதை கண்ணால கண்டா குடும்பத்தை வாழக்கூடிய நேரத்தில் தான் பாதுகாக்கலாம். முதலாவது அம்சத்தை சொல்றேன். முதல், இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு மெயின் படம். அதை நான் விரிவாக பேசியிருக்கிறேன், ஞாபகம் சரி என்றால் இந்த பள்ளியில். அதாவது படம், இந்த படத்தை நீங்கள் இன்றைக்கு அது ஹராம், அதில் விபச்சாரம் நடக்குது, மது எல்லாம் அதில் வருகுது, அதை ஆஃப் பண்ணுங்க. அந்த பாட்டு ஹராம். ஜமியத்துல் உலமா ஹலால் ஃபத்வா கொடுத்தாங்களாண்டு 17 மட்டும் பார்க்காதீங்க, சீன் சாப்பிட்ற பிரியாணியை மட்டும் பார்க்காதீங்க. சகோதரர்கள், ஒரு சகோதரர் வந்து கவலைப்படுகிறார், ஒரு வீட்டை பற்றி சொல்லு, காலையிலிருந்து போட்ட இது நைட் வரைக்கும் பாட்டு, அந்த வீட்டில் போறாங்க, எங்க வீட்டுக்கு கேட்குது, ஆனா நோன்பு பிடிக்கிறாங்க, தொழுகிறாங்க, என்ன இது? அவருடைய வேதனையை சொல்கிறார். எங்க வீட்டுக்கும் அது கேட்கிற நேரம் எங்க குடும்பம் ஆயிருமே, எவ்வளவு பெரிய பாவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது என்ன குர்ஆனா போகுது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹராத்தை ஹராமாக பார்க்காவிட்டால் பயங்கரமான பிரச்சனைக்கு நாம் தள்ளப்படுவோம். இன்றைக்கு இப்போ இதை ஆஃப் பண்ணுங்க, இல்லை என்றால் நிச்சயம் அந்த கேள்வி என்னிடம் வரும், உங்களிடம் வரும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரை மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.